வருகிற 26ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினருக்கு ரொம்பவே முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் சரி, கட்சியில் இருக்கக்கூடிய பிற நிர்வாகிகளும் தொடர்ந்து பல்வேறு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த நாளில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து பல்வேறு முன்னேற்பாடுகள், முதற்கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. அந்த வகையில தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறார். அந்த வகையில தான் 26ஆம் தேதி விழா நடைபெற போகிற இடமான அந்த ஈசிஆர் ரோட்ல பூஞ்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில நேற்று ஆய்வு செய்திருந்தார். அதற்கு பிறகு என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, குறிப்பாக அந்த பகுதியில வெறுமனே 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2000 பேருக்குமே பாஸ் வழங்கப்படும். யாரெல்லாம் அந்த பாஸ் வச்சிருக்காங்களோ அந்த பாஸை காண்பிச்சா மட்டும்தான் அந்த விழாவில் பங்கேற்க முடியும். இந்த விழாவையே முதல்ல பொதுக்குழுவா நடத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுல தான் இருந்தாங்க. ஆனா இன்னும் சில மாவட்டங்கள்ல நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களை நியமிக்காததால மொத்தமா எல்லா மாவட்டத்துக்கு நிர்வாகிகள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால பொதுக்குழுவா இல்லாம கட்சி தொடங்கி ஓராண்டு முடிவு அடைந்திருப்பதை ஒட்டி ஆண்டு விழா அந்த மாதிரி இதை கொண்டாடலாம், அதற்கேற்ற குழுவாக அதற்கேற்ற கொண்டாட்டமாக இதை அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு தலைமை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியானது. அதற்கான ஏற்பாடுகள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில தான் ஈசிஆர்ல இதற்காக பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கு. நேற்றைய தினம் அங்கு சென்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் அங்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் எத்தனை பேர் வருவார்கள், எத்தனை பேர் அங்கு இருக்க முடியும், அவர்களுக்கான சைவ மற்றும் அசைவ உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு அந்த நட்சத்திர விடுதியானது போதுமான அளவு இருக்கா அப்படின்றத பார்த்திருக்கிறாரு. அதன் பிறகு விஜய் வந்து செல்வதற்கான அந்த வாகன வழி, அதுல இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், முன்னாடியே என்னென்னலாம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை நேற்று அவர் நேரில் சென்று ஆய்வு செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில தான் 2000 பேருக்கு மட்டுமே நாங்க அனுமதி வழங்க போறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஈசிஆர் மாதிரியான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால விஜயினுடைய ரசிகர்கள் அளவுக்கு அதிகமாக வந்துவிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட 2000 பேர், அந்த 2000 பேருமே எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கு பிரித்து அந்த பாஸை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாஸை வழங்குவதற்கான முதற்கட்ட பணிகள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த பாஸ் யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த விழாவில் பங்கேற்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விழாவில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இதுவரை தமிழக வெற்றி கழகத்தில் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு, மாநாடு தொடங்கி பல்வேறு மக்கள் பிரச்சனைகளுக்காக களத்திற்கு சென்றது, அவர்களுக்காக குரல் கொடுத்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடந்து முடிந்ததை பற்றியும், அடுத்து 2026ல என்ன செய்ய போகிறோம், குறிப்பாக விஜய் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தோடு தன்னுடைய திரைப்பட ஷூட்டிங்கை முடித்துவிட்டு முழு நேர அரசியல்வாதியாக களத்தில் இறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 26க்கு இன்னும் ஒரு வருட காலமே இருக்கக்கூடிய அந்த சூழல்ல இன்னுமே கட்சியை தீவிரமாக எப்படி முன்னெடுத்து செல்வது அப்படின்ற ஒரு கேள்வியோடும் அந்த கேள்விக்கான விடைகளுமாகத்தான் அந்த கூட்டம் இருக்கும் அப்படின்றதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ந்து அன்று கட்சி நிர்வாகிகளுக்கு முக்கியமான ஆலோசனைகள் வழங்கப்படலாம் அப்படின்லாம் சொல்லப்படுது. குறிப்பாக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் களப்பணியை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றதான் சொல்றாங்க. ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமாக இருந்து மக்கள் நலத்து பணிகள் எல்லாத்தையும் செய்திருந்தாலும் கூட இனிமே அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் களத்தில் தீவிரமாக இறங்கி வேலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகள் வந்திருக்கு. ஏன் இதை சொல்றாரு விஜய் அப்படின்னு கேட்கும் பொழுது, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரிடம் விஜய் பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அந்த வகையில எந்தெந்த மாவட்டத்திலாம் தமிழக வெற்றி கழகம் இன்னும் கூடுதலாக உழைப்பை போட வேண்டி இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவு அதிகம் இருக்கிறது, சோசியல் மீடியால தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரீச் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்களையும், தமிழக வெற்றி கழகத்திற்கான வாக்கு சதவிகிதம் எந்த அளவுக்கு இருக்கு உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பிரசாந்த் கிஷோரிடம் விஜய் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ அதையெல்லாம் நிர்வாகிகளுக்கு கடத்தக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் அந்த ஆண்டு விழா கூட்டமானது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நிர்வாகிகள் எந்தவித சிரமமின்றி வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க வாகனங்களை எங்க நிப்பாட்டணும், எந்த வழியாக வரணும், எந்த வழியாக போகணும், குறிப்பிட்ட அந்த 2000 பேருக்கான அனுமதி மட்டும்தான் வழங்கப்படும், அவங்களுடைய சிரமத்திற்கையும் கருதி தான் இந்த விஷயத்தை எடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். இதற்காக அடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கும், இன்னும் விஜய் என்னென்ன பேச போகிறார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம்.